அத்தியாயம் 6. மையமண்டலம். மனமண்டலத்தை கடந்த பிறகு மையமண்டலம் வருகிறது. உயர் உணர்வு நிலையின் உச்சகட்ட உயர்நிலை இம்மண்டலத்தில் வருகிறது. சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை என்ற புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ள தலைகீழ் மாற்ற தத்துவம் மீண்டும் இங்கு வருகிறது. இதயத்தின் வலப்பக்கம் நாம் கண்டதையே இம்மண்டலத்திலும் நாம் வலப்பக்கம் காண்கிறோம். D3 என்பது உயர் உணர்வு நிலையின் இறுதி கட்டமாகும். அவ்விடத்தில் எந்த நிலைகளும் இருப்பது இல்லை. இதுவே இன்மைத்தன்மை அல்லது பூஜ்யம். இதுவே உயர் உணர்வு நிலையின் உச்சகட்ட உயர்நிலையாகும். அவதாரங்களுக்குத்தான் இவ்வகையான உச்சகட்ட உயர் உணர்வு நிலை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் இந்நிலை, அதாவது மிகவும் அரிதான மற்றும் அபூர்வமான சந்தர்ப்பங்களில், பொதுவாக உலகத்தின் மாற்றத்திற்காக வரும் விசேஷ மகாபுருஷருக்கும் கூட அருளப்படுகின்றது. அப்புருஷரது இடம் அவதாரத்திற்கு அடுத்தபடியாக வருகின்றது. இயற்கையின் இயக்கத்தை பொறுத்தவரை அவரும் கிட்டத்தட்ட அவதாரத்தைப் போன்றவரே. இப்பொழுது இயற்கைக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அனைத்தையும் சீர்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதற்காக ஒரு விசேஷ மகாபுருஷர் ஏற்கனவே வந்துள்ளார் என்றும், அவர் சுமார் 2.5 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்ல முடியும். பொதுவாக உலக மக்களுக்கு தெரியாத, ஆனால் ஆன்மீகத்தில் மேன்மையடைந்த இன்றைய மகான்கள் பலர் அவரது தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வருங்கால பணியின் பொருட்டு இன்னும் கூட பல நபர்கள் தயார்படுத்தப்படுகின்றனர். அகப்பார்வை உடையவர்களால் அவரது செயல்களையும் அதன் விளைவுகளையும் உணர இயலும். செய்யப்பட வேண்டிய வேலை மிக முக்கியமான ஒன்றாகும். மாற்றமே அதன் இறுதியான விளைவாகும். அதற்கு சற்று காலம் ஆகலாம். ஆனாலும் பலன் நிச்சயமாக ஏற்பட்டு அதன் பின் உலகம் தன் உண்மையான நிலையில் பிரகாசிக்கும். பணிக்கான விளைநிலத்தை அவர் தயார் செய்தவுடன் இயற்கையின் வெவ்வேறு சக்திகள் அவரது கட்டளைக்கு உட்பட்டு அவரது வழிகாட்டுதலில் விரைவில் இயங்க ஆரம்பிக்கும். அவை பணிக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இயற்கையாகிய இயந்திரத்தை சரியான முறையில் இயக்க அதற்கு தேவையான சக்திகளை அப்புருஷர் நேரிடையாக பெறுகிறார். முக்தி பெற்ற ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ளும் திறனுடைய, ஆன்மீகத்தில் நன்கு வளர்ச்சியடைந்த, உயரிய அகப்பார்வை திறன் படைத்த மகான்கள், யோகஜா, அப்புருஷரோடு நேரிடையாக தொடர்பு கொண்டோ அல்லது இயற்கையை ஆராய்ந்தோ இவ்வுண்மைகளை நியாயப்படுத்த முடியும். மற்றவர்கள் காலப்போக்கில் விளைவுகளை ஸ்தூல வடிவில் காண்பார்கள். மீண்டும் நமது விஷயத்திற்கு வருவோம். இங்கு நமது அனைத்து செயல்பாடுகளும் முடிவிற்கு வருகின்றன. தெய்வீக மண்டலத்தில் நாம் இப்போது தூய்மையாக நுழைகிறோம். நமது லட்சியம் ஈடேறிவிட்டது. நாம் அதற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறோம். சுயம் உணரப்படுகிறது. இதய மண்டலத்தில் உறைந்திருக்கும் உணர்வு நிலை மற்றும் மனமண்டலத்தில் வேரூன்றியிருக்கும் அதன் ஆற்றல், இவற்றிற்கு அப்பால் நாம் இருக்கிறோம். பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற சுழற்சியில் இருந்து நாம் இப்போது விடுபட்டு விடுகிறோம். மக்கள் இந்நிலையை சத்தியம் என்று கூறக்கூடும். உண்மையில் நாம் வந்து சேர்ந்திருப்பது சத்திய நிலை அல்ல. சத்தியம் என்பதை தாண்டி வந்துவிட்டோம். அதில் நாம் இனியும் இருப்பது இல்லை. சத்தியம் என்ற பதம் இல்லாத ஒன்றை இருப்பதாக பொருள்படுத்துகிறது. உண்மையில் சத்தியம் என்பது இன்மைத்தன்மை என்று விவரிக்கப்படுகிற நிலையின் கழிவுதான்.
இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாகச் சொல்கிறேன். பொதுவாக மக்கள் உணர்வு நிலையின் உருவில் வருவதால் சத்தியம் என்ற நிலையை போற்றுகிறார்கள். உணர்வு நிலை நமது லட்சியம் அன்று. அது குழந்தைகளின் விளையாட்டு பொம்மையை போன்றது. உணர்வு நிலை எங்கு தன் உண்மையான உருவை எடுத்துக் கொள்கிறதோ, உண்மையில் அது என்னவாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும். எல்லா மருந்துகளும் உண்மையில் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றனவோ அந்த ஆதார மருந்து கரைசலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உணர்வு நிலைக்கு காரணமான அந்த உள்ளார்ந்த சக்தியை நாம் தேடுகிறோம். அதுவும் மறைந்த பின் தூய்மையான, எளிமையான, உண்மையான சத்திய நிலையின் விளிம்பில் நாம் நம்மை காண்கிறோம். இந்த தத்துவம் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்தது. உள்ளார்ந்த சக்தியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் கூறுவது உங்களுக்கு புரிகின்றதா? அதன் ஆதி மூலம் என்ன? அது எங்கிருந்து வருகிறது? ஒரு உண்மையான யோகி கடைசியாக தங்கும் ஓய்விடமாகிய தம்மிலிருந்து அது வருகின்றது. அது சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களில் ஒன்று அல்ல. அது சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை என்ற எனது புத்தகத்தில் தம் என்று விவரிக்கப்பட்டுள்ள ஒரு நிலையை குறிப்பதாகும். இப்போது கூறப்பட்டுள்ள மெய்மை நிலையில் வீடுபேறு பெற்ற ஆன்மாக்கள் தத்தம் தகுதி மற்றும் நிலைக்கு ஏற்ப பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். வீடுபேறு பெற்ற ஆன்மாக்களிடம் உணர்வு நிலை இல்லை. அதற்கான உள்ளார்ந்த சக்திதான் உள்ளது என்ற சில தத்துவவாதிகளின் எண்ணம் தவறு. அது தப்பாக வழி நடத்தும். விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் தங்கள் உணர்வு நிலை மற்றும் உள்ளார்ந்த சக்தி இரண்டையுமே தாங்கள் விரும்பியபடி உபயோகித்துக் கொள்ளும் அளவிற்கு தங்கள் சக்தியை வளர்த்து கொள்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உண்மையில் அவர்கள் இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டவர்கள். அதற்கு பிறகுதான் வீடுபேறு வருகிறது. உள்ளார்ந்த சக்தி உங்களிடம் வளர்க்கப்பட்டிருப்பின் இன்மைத்தன்மை என்ற கருத்திற்கு வெகு அப்பாலிருக்கும் ஏதோ ஒன்றை பெற்றிருப்பதாக பொருளாகிறது. தத்துவவாதிகள் பொதுவாக மற்றவர்களை தாங்கள் சிந்திக்கும் பாதையிலேயே இழுக்க விரும்புவார்கள். ஆனால் அது எனக்கு சரி என்று தோன்றவில்லை. ஒருவர் தன்னை உணர்ந்து கொள்ள பயிற்சி அனுபவம் மட்டுமே உதவக்கூடும். இவ்விஷயத்தில் வேறு எந்த வழியோ புத்தகமோ எந்த விதத்திலும் உதவ மாட்டாது. ஐக்கியம் அடைதலை அல்லது இன்மைத்தன்மையை உணர்தலை மெய்மை உணர்தல் என்று கூறுவது உண்மைக்கு எவ்வளவு புறம்பானது! மெய்மை என்பது அதற்கே உரிய விளக்கத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதியாக நாம் அடைய வேண்டிய நிலையானது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. மையப்பிரதேசத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு சத்தியம் எல்லோர் மனதிலும் பிரதானமாக இருந்தது. சத்தியம் மனித வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கும் இருக்கிறது. ஆன்மீக விஞ்ஞானத்தில் ஒன்று உண்மையில் இருக்கிறது என்பதை குறிப்பதற்கு மக்கள் பொதுவாக இப்பதத்தை உபயோகிக்கிறார்கள். பருப்பொருள் சம்பந்தப்பட்டவற்றிற்கு அப்பாற்பட்ட எதையும் சத்தியம் என்று கூறலாம். அதாவது பொருள் முடிந்த பின் எது இருக்கிறதோ அதுவே சத்தியமாகும். ஆனால் இவை இரண்டுமே முடியும் இடத்தை என்னவென்று கூறுவீர்கள்? அதனை சத்தியம் என்று நீங்கள் கூற முடியுமா? முடியாது. ஏனெனில் ஸ்தூலத்தன்மை நீங்கிவிடும்போது சைதன்யம் எனப்படும் சரியான இயக்கம் அல்லது உந்துதல் ஆரம்பிக்கிறது. நீங்கள் மேலே சென்று இரண்டையுமே கடந்து விட்டீர்களானால் இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தனவோ அந்த இடத்தை அடைகிறீர்கள். அவற்றை தாண்டாத வரை நீங்கள் சத்தியம் என்னும் வரையறைக்குள்தான் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் தாண்டும்போது அதுவும் கூட போய் இயக்கமற்ற தன்மை அல்லது இன்மைத்தன்மை மட்டுமே மிஞ்சுகிறது.
மக்கள் அகங்காரம் கொண்டு அலைகிறார்கள். அதற்கு அவர்கள் பலியாகிறார்கள். அது ஸ்தூல சரீர வடிவிலோ அல்லது அதன் இறுதி நிலையிலோ அல்லது அதற்கு அப்பாலோ தோன்றுகிறது. இறை உணர்தலில் இது ஒரு தடையாகும். இதய மண்டலத்திலிருந்து ஆரம்பித்து அம்மண்டலம் கடக்கப்பட்ட பிறகு அது தன் ஸ்தூலத்தன்மையை இழந்து விடுகிறது. வேறு வகையில் சொன்னால், இதய மண்டலத்தை கடந்த பிறகு தான் என்ற எண்ணமும் தன்னுடையது என்ற எண்ணமும் சரீரம் என்னுடையது என்ற எண்ணம் ஒருவனை விட்டுச் சென்று விடுகிறது. அவன் கடவுளின் மனமண்டலத்தில் நுழைந்து விடுகிறான். இந்த மண்டலத்தில் அகங்காரம் மென்மையாக மிகவும் பண்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. என்னவாயினும் குறை என்பது குறைதான். அதன் உறைவிடமாகிய மனமண்டலத்திற்கு அது வரும்போது அதன் வலிமை அதிகமாகிவிடுகிறது. ஏனெனில் நீங்கள் அதனோடு சென்று அதிர்வுகள் உருவில் தோன்றுகின்ற இயக்கத்திலிருந்து சக்தியை பெறுகிறீர்கள். இப்போது உங்களது லட்சியம் உண்மையில் அது எதுவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இருந்து அதை அடைவதற்குரிய விருப்பம் வலிமையானதாகவும் முழுமையானதாகவும் இருந்தால் நீங்கள் மைய மண்டலத்திலிருந்து சக்தியை பெற ஆரம்பிக்கின்றீர்கள். அது அகங்காரத்தை மாற்றி அமைத்து நீங்கள் மேலே செல்ல வழிவகுக்கிறது. நீங்கள் மேலும் சென்று மைய மண்டலத்தில் நுழையும் போது அங்கு வெறும் தனித்தன்மை அல்லது அடையாளம் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு பிரியும் வரை அம்மண்டலத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறது. அங்கு எண்ணம் இல்லை. ஒரு விதத்தில் நீங்கள் எதுவுமற்ற ஒரு நிர்வாண நிலையில் இருக்கிறீர்கள். ஆகையால் அகங்காரமும் அறவே நீங்கப் பெற்று கடைசியில் அதுவே விடுதலை பெற்ற ஆன்மாக்களின் தனித்தன்மை ஆகிறது. கிட்டத்தட்ட அது இல்லாமல் போய்விட்டதாகவே நீங்கள் கருதலாம். வெவ்வேறு பிரதேசங்களில் அகங்காரத்தின் நிலைகளை வாசகர்கள் ஆராய்ந்து பார்க்கும் வகையில் இந்த விஷயத்தை நான் மேலும் கொஞ்சம் விவரிப்பது இங்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அகங்காரத்தின் கருத்து சரீரத்திலிருந்து துவங்குகிறது. இந்த அடிப்படையில், அதாவது நான் தான் செய்கிறேன் என்ற கருத்துடன் எதையாவது செய்தால் நீங்கள் ஸ்தூலத்தன்மையை உணர்கின்றீர்கள். இதுதான் அகங்காரத்தின் அடிமட்டம். இம்மட்டத்தில் ஒருவரது கவனமெல்லாம் தன் சரீரத்தின் மீதே இருக்கிறது. சரீரம்தான் கர்த்தா என்று அவர் நினைக்கிறார். அதற்கு அப்பால் அவர் செல்வதில்லை. தன் சரீரத்தை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு இருப்பது இல்லை. சாதாரண உலக மக்களின் நிலை இதுவாகும். நீங்கள் மேலும் முன்னேறும்போது உங்கள் சரீரத்தை தவிர்த்து வேறு ஏதோ ஒன்றை கர்த்தாவாக செய்பவராக உணர்கிறீர்கள். இது அகங்காரத்தின் இரண்டாவது கட்டமாகும். இங்கு ஒருவரின் கவனம் சரீரத்திலிருந்து திரும்பி உள்ளார்ந்த ஏதோ ஒன்றில் அல்லது மேன்மையான ஒன்றில் செல்கின்றது. தத்தம் எண்ணங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்ப வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு விதமாக உணர்கிறார்கள். ஆன்மாவே எல்லா செயல்களையும் செய்வதாகவும் சரீரம் ஒரு தொழிலாளியின் கையில் இயங்கும் கருவியைப் போல் இயங்குவதாகவும் சிலர் உணர்கிறார்கள். தொழிலாளிதான் உண்மையில் இயங்குகின்றான். கருவிகள் வெறுமனே அவனுக்கு உதவுவதற்காகத்தான் உள்ளன. அதுபோன்று உண்மையில் இயங்குவது ஆன்மாவே அன்றி சரீரம் அல்ல. சிலர் மனம், கடவுள், குரு, மாஸ்டர் அல்லது தங்கள் லட்சியமாக ஏற்றுக்கொண்ட அந்த ஒன்றுதான் உண்மையில் செயல்படுகிறது என்றும் அதுதான் உண்மையான கர்த்தாவென்றும் உணர்கிறார்கள். செயல்புரிவது சரீரம்தான் என்ற கருத்து இவ்விடத்தில் மறக்கப்படுகிறது. மேற்கொண்டு செல்லும்போது உங்களால் செய்யப்படும் அனைத்துமே சரீரத்தாலோ அல்லது மேற்சொன்னது போல் ஏதோ உள்சக்தியாலோ
நடப்பது அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். கர்த்தாவை பற்றிய கருத்தே இல்லாமல் வேலை தன்னிச்சையாக நிகழ்வதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் சரீரமோ அல்லது மனமோ கர்த்தா அல்ல என்றும் வேறு எந்த ஒன்றும் வேலையை செய்யவில்லை என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள். எவ்வகையில் நடந்தேறினாலும் வேலை தன்னிச்சையாக நிகழ்வதையே நீங்கள் உணர்கிறீர்கள். இந்த கட்டத்தில் எப்படி, யாரால் அல்லது எந்த ஒன்றால் என்பது போன்ற கேள்விகள் உங்கள் மனதில் தோன்றுவது இல்லை. இன்னும் மேலே செல்லும்போது எதுவும் நிகழ்வதாக கூட நீங்கள் உணர்வது இல்லை. வேறு வகையில் சொல்லப்போனால், செயல் நடைபெறுவதற்கு முன்னேயோ அல்லது நடைபெற்ற பின்னரோ அதை பற்றிய எந்தவித எண்ணமும் உங்களுக்கு இருப்பது இல்லை. ஆனால் தேவைக்கேற்ப வேலை தானாகவே நிகழ்கின்றது. உதாரணமாக, ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். கொசுவோ எறும்போ அவரை கடிக்கிறது அல்லது உடலில் ஏதோ அரிப்பது போல் அவர் உணர்கிறார். அப்போது அவரது கை தன்னிச்சையாக அந்த இடத்தை சொரிகிறது அல்லது தேய்க்கிறது. ஆனால் அவரது தூக்கம் கலைவது இல்லை. அரிப்பு ஏற்படுவதற்கு முன்போ, ஏற்பட்ட போதோ அல்லது அதற்கு பிறகோ அதை பற்றிய எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. விழித்து கொண்ட பின்னரும் அதை பற்றிய நினைவு கூட அவருக்கு இருப்பது இல்லை. இந்த நிலை அடையப்படும் போது, அதாவது விழித்திருக்கும் போதும் உறக்க நிலையில் இருப்பது போன்று செயல், கர்த்தா போன்ற எந்த சிந்தனையுமின்றி சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருவர் தொடர்ந்து செயல்படும் போது அவரது செயல்கள் எவ்வித பதிவுகளையும் அவர் மீது ஏற்படுத்துவது இல்லை. இப்படியாக இன்னும் சற்று மேலே செல்லும்போது அது தனித்தன்மையாக மாறிவிடுகின்றது. அகங்காரத்தின் இவ்வகையான வெவ்வேறு கட்டங்கள் மைய மண்டலத்தில் நுழையும் போது கிட்டத்தட்ட அழிந்து போகின்றன. நான் மேலே குறிப்பிட்ட தனித்தன்மை அல்லது விடுதலை பெற்ற ஆன்மாக்களின் அடையாளம் என்பது அப்போதும் தங்கியிருக்கிறது. அனைத்துமே முடிவிற்கு வரும் மகா பிரளயத்தின் போதுதான் அது மறைகிறது. ஆனால் பூஜ்யம் என்று சொல்லப்படுவது அப்போதும் இருக்கத்தான் செய்கிறது. அனைத்தின் அடையாளங்களும், அதாவது முக்தியடைந்த ஆன்மாக்கள், மற்றவை மற்றும் உலகிலுள்ள அனைத்தும் ஒன்றாக ஐக்கியமாகி தத்தம் தனிப்பட்ட அடையாளங்களை இழந்துவிடுகின்றன என்று பொருளாகிறது. இதுவே காலம் கனியும் போது சிருஷ்டியை மீண்டும் கொண்டு வருவதற்கான தனித்தன்மையாக ஆகின்றது. அவ்விடத்தை அடைந்த ஒருவர் தனக்கு கிடைக்கின்ற கட்டளைக்கு ஏற்ப பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறார். மூல அடித்தளத்தில் இருந்து கட்டளைகள் வருகின்றன. அங்கிருந்து கட்டளைகள் எவ்வாறு வருகின்றன என்பதை இங்கு நான் வெளியிட்டிருப்பேன். அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கான அனுபவம் இருந்தாலொழிய அது தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும். அதனால் அதை நான் இங்கு வெளியிடவில்லை. விசேஷ சக்திகள் அவருக்கு அளிக்கப்படுகின்றன. அவர் அவற்றைக் கொண்டு இயங்குகிறார். தெய்வீக பணியின் இயக்கத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறார். அதற்கேற்ப அவர் தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறார். இறைவனின் ஒவ்வொரு கட்டளையும் அவர் வழியாகச் செல்கின்றன. இயற்கையிலுள்ள ஒவ்வொன்றையும் அவர் கிரகித்து அறிகிறார். அனைத்தும் தெளிவாக அவர் பார்வைக்கு புலப்படுகின்றன. ஒருமைத்தன்மை மேலோங்கியிருக்கிறது. உள்ளும் புறமும் எங்கும் அவர் ஒரே விதமாக உணர்கின்றார். கல், மனிதன் அல்லது செடி போன்றவற்றை அவற்றின் ஸ்தூல வடிவை கொண்டு அவரால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. வரையறைகள் இங்கு முடிவடைகின்றன. இதுவே இறுதி லட்சியமாகும். வாழ்க்கையின் பிரச்சினை முற்றிலும் தீர்க்கப்பட்டு விடுகிறது. எந்தவிதமான வழிபாடோ அல்லது தியானமோ இவ்விடத்தில் தேவையில்லை. இயற்கையின் வெவ்வேறு வகையான சக்திகள் அவரது ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றன. அவற்றை தன் பணிக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். அவை
அவருக்கு கீழ்ப்படுகின்றன. ஒரு காலகட்டத்தில் இப்பிரபஞ்சத்தில் அதுபோன்ற மகா புருஷர் ஒருவர் மட்டுமே இருப்பார். மகா பிரளய காலம் வரும்போது அக்காலகட்டத்தில் வாழும் மகா புருஷர் சிருஷ்டியை முடிவுறச் செய்வதற்காக பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட விடுதலை பெற்ற ஆன்மாவோடு சேர்ந்து பணிபுரிவார். மேற்குறிப்பிட்ட விடுதலை பெற்ற ஆன்மாவானவர் மற்றவர்களை விட மையத்திற்கு அருகாமையில் இருப்பார். விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் சென்றடைகின்ற இடத்தை பற்றி படம் எண் 6 காட்டப்பட்டுள்ளது. மையத்திற்கு அருகாமையில் அந்த எல்லையில்லா பரந்த வெளியில் அனந்தத்தில் அவர்கள் நீந்திக் கொண்டே இருக்கிறார்கள். முன் சொன்னவாறு ஜீவனற்ற அந்த மகா பிரளய நிலையில்தான் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் தங்கள் அடையாளத்தை முற்றிலுமாக இழக்கின்றன. மையத்தில் சி என்று குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியைச் சுற்றியுள்ள பகுதிதான் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் நீந்தும் இடமாகும். உலகம் தோன்றியபோது இருந்த முதல் முனிவரே இந்த கடலின் நடுப்பகுதியை கூட எட்ட முடியாமல் இன்னும் நீந்திக் கொண்டு இருக்கும் அளவிற்கு இது மிகவும் பரந்த பிரதேசமாகும். உயரிய அகப்பார்வை திறன் பெற்றவர்கள், அல்லது வேறு விதத்தில் சொன்னால் மைய மண்டலத்தில் நுழையும் போது அத்தகைய திறனை பெற்றிருக்க வேண்டியவர்கள் நான் மேற்சொன்னதிலுள்ள உண்மையை சரிபார்த்து கொள்ளலாம். இம்மண்டலத்தில் நான் குறிப்பிட்டுள்ள இன்மைத்தன்மை எனும் நிலையானது ஏதோ சக்தியற்ற ஒன்றின் கருத்தை கொடுப்பதாக இருக்கிறது. மையத்தைச் சுற்றியும் கண்ணிற்கு புலப்படாத அசைவுகள் இருக்கின்றன என்பது உறுதி என்றாலும் தனக்கென மையத்திற்கு எந்த ஒரு அசைவும் அதனுள் இல்லை. சலனமோ அல்லது ஓசையோ அற்ற ஏதோ ஒன்றின் கருத்தை அது தருகிறது. அதைப்பற்றி நான் மேலும் வெளியிட்டால் மக்கள் திகைப்புறுவார்கள். அது தானே தன்னுள் எல்லையற்றிருக்கும் ஒன்று. இன்னும் மேலே செல்ல செல்ல ஒருவர் திகைப்பு மற்றும் ஆச்சரிய கடலில் மூழ்குகிறார். அது உச்சகட்ட உயர்நிலை அனுபவத்திற்கு மட்டுமே உரித்தானது. அந்நிலையை கற்பனை செய்யவோ வார்த்தைகளால் விவரிக்கவோ இயலாது. உயர்நிலைகளை அடைந்த பின் யாராவது ஒருவர் இந்த பணிவான சேவையை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பளித்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியுறுவேன். கடவுள் என்பவர் அனைத்து விதமான சக்திகளையும் கொண்டவர் என்றுதான் பொதுவாக விவரிக்கப்படுகிறார். நம்முள் இருக்கும் சிறு சக்தியானது அந்த பெரும் சக்தியின் ஒரு பகுதி என நாம் கருதுவதால் நாம் கடவுளை எல்லாம் வல்லவர் என அழைக்கிறோம். அப்பெரும் அசைவின் விளைவாக உருவாகும் சக்தியைத்தான் நாம் நம்முள் காண்கிறோம். இதை ஒரு மின்சார டைனமோவின் செயல்பாட்டின் மூலம் புரிந்து கொள்ளலாம். இதில் காந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் பொருத்தப்படுகின்றன. இந்த டைனமோவிற்கு என்று தனியான சக்தி இல்லை. ஆனால் டைனமோ சுழலும் போது அது உருவாக்கும் ஒரு வகையான மின்வெளியிலிருந்து சக்தி வெளிப்படுகிறது. மின்வெளியில் குறிப்பிட்ட இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள முனைகள் சக்தியை ஈர்த்து கொள்கின்றன. காந்தங்களுக்கு அம்முனைகளுடன் இணைப்போ அல்லது நேரடியான தொடர்போ இல்லை. இருப்பினும் மின்சாரம் அம்முனைகளில் இருந்து பாய ஆரம்பிக்கின்றது. அதே வகையில் மையத்தைச் சுற்றியுள்ள கண்ணிற்கு புலப்படாத அசைவுகள் ஒரு வகை சக்தி மண்டலத்தை உருவாக்குகின்றன. இதை மைய மண்டலம் என நீங்கள் அழைக்கலாம். அங்கு அந்த சக்தி களம் எந்த இயக்கமும் இன்றி முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து இயற்கையின் வெவ்வேறு சக்திகளின் உருவில் அதற்குரிய சரியான முனைகளின் வாயிலாக அது பாய ஆரம்பிக்கிறது. இன்மைத்தன்மை அல்லது பூஜ்யம் என்பதன் கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நான் வெளியிடும் மிகப்பெரிய தத்துவம் இதுதான். ஆரம்பத்தில் மக்கள் இதனை புரிந்து கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அதனை உள்ளபடியே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இறைவனின் வழிகள் விளங்காத புதிர்கள் என்று பொதுவாக சொல்லப்படுவது போல் மக்கள் பார்வையிலிருந்து மறைபொருள்
மறைக்கப்பட்டுள்ளது. யாரொருவர் மைய மண்டலத்தில் உண்மையிலேயே நீந்திச் சென்று ஓரளவு அதன் அருகாமையை அடைகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இறைவனது சுய வடிவம் புலனாகிறது. இவை அனைத்தும் இயற்கையை கூர்ந்து கவனித்ததிலிருந்து அல்லது என் சுய அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட உண்மைகள் என்று உறுதியளிப்பேன். பூரணமான ராஜயோக பயிற்சி மற்றும் என் மாஸ்டர் என் மீது எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கும் ஆசியே எனது இந்த கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாகும். மையத்திலிருந்து மைய மண்டலத்தின் விளிம்பு வரை குவிந்து வரும் ஒரு ஒளிதான் மைய மண்டலத்தின் முடிவில் வளையம் போன்ற ஒன்றை அமைக்கிறது என்று நான் சொல்வதை கேட்க மக்கள் ஆச்சரியப்படக்கூடும். ஆனால் அதை ஒளி என்று கூறுவது சரியான மொழிபெயர்ப்பாக இருக்காது. ஏனெனில் அந்நிலையை விட ஒளியானது மிக மிக கனமானது. ஒளி வெகு தூரத்திற்கு முன்பே கடந்துவிடப்பட்டு விடுகிறது. ஆனால் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே அது அவ்வாறு கூறப்படுகிறது. மைய மண்டலத்தில் நாம் காண்கின்ற எதுவும் தூய்மையான மற்றும் சுய உருவில் இருக்கும் உண்மையான விஷயமே. அங்கு எவ்வித கலவையும் கிடையாது. இப்போது இம்மைய மண்டலத்தில் நுழைவதற்கு மேலே கூறப்பட்ட வளையத்தை நாம் கடக்க வேண்டும். அந்த மண்டலத்திற்குள், மைய மண்டலத்திற்குள் ஒருவர் தடங்கலின்றி நுழைவதற்கு மாஸ்டரின் சக்தி மட்டுமே உதவக்கூடும். புரிந்து கொள்வதற்காக ஒளி என்று நான் குறிப்பிட்ட அந்த வலிமை வாய்ந்த ஒன்று அங்கு முடிந்து போகின்றது. மைய மண்டலத்தின் முடிவில் அது ஒரு சக்தியை உருவாக்குகிறது. அதனை நாம் கடக்க வேண்டும். மனமண்டலத்திலிருந்து மாஸ்டர் கொடுக்கும் ஒரு உந்துதலால் மட்டுமே இது சாத்தியமாகும். மாஸ்டர் மட்டுமே இதற்கான திறன் படைத்தவர் ஆவார். படம் எண் 6 சி என்று குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளிதான் மையம். அதை நீங்கள் கடவுள் என்றோ அல்லது வேறு எதுவாகவோ அழைத்தாலும் இதுதான் பிரதானமான இடமாகும். இம்மையம் முற்றிலும் அசைவற்றது. அதில் சக்தி, விசை மற்றும் அது போன்ற வேறு எதுவுமே இல்லை. அதற்கு வெகு அருகாமையில் உள்ளுறை இயக்கம் இருக்கிறது. அது சக்தியை தோற்றுவித்து அங்கிருந்து பாயச் செய்கிறது. மையம் உள்ளுறைந்த இயக்கத்தை மட்டுமே நிர்வகிக்கின்றது. இவ்விடத்தின் வண்ணத்தை வண்ணமற்ற தன்மையின் மெல்லிய பிரதிபலிப்பு எனக் கூறலாம். மேலே ஒளி என்று கூறப்பட்ட நிழல் வடிவமான ஏதோ ஒன்றை அது மைய மண்டலத்தில் பரப்புகிறது. இம்மண்டலம் நிழல் போல் இருப்பதற்கான காரணம் இதுதான். இவ்விடத்தில்தான் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றனர். சரீரத்துடன் வாழும்போதே நாம் அவ்விடத்தை அடைய முடியும். மேலும் வீடு பேறு பெற்ற ஆன்மாக்களைப் போல நமது வாழ்நாளிலேயே அங்கு நீந்த ஆரம்பிக்கவும் முடியும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபதேகரைச் சேர்ந்த சமர்த்த குரு மகாத்மா ஸ்ரீ ராம்சந்திரஜி அவர்களது அற்புதமான கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்றாகும். இதை பயிற்சி செய்வதையும் மற்றும் அடைவதையும் அவர் சாத்தியமாக்கியிருக்கிறார். அகப்பார்வைக்கு எட்டியவரை ஆன்மீக சாதனைகளின் சரித்திரத்தில் இத்தகைய உதாரணம் எங்குமே காணப்படவில்லை. இந்த நிலையை நாம் வளர்த்து கொண்டால் நாம் இறப்பதற்கு முன்பே அவ்விடத்தில் நிலை பெற்றுவிட முடியும். இறந்த பின்னரும் அதில் நீந்துதல் தொடர்கின்றது. இப்போது நாம் முழுமையாக இன்மைத்தன்மையில் நீந்திக் கொண்டிருப்பதாக கூறலாம். உள்ளுறை இயக்கங்கள் தோற்றுவித்த சக்தியானது வெளியே பாய்ந்தோடி மீன் முட்டைகள் போன்ற வடிவமுடைய ஏதோ ஒன்றை உருவாக்கின. முட்டை போன்ற இவற்றில் உள்ளுறை இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட சக்தியின் சாராம்சம் முழுமையாக அடங்கியிருக்கிறது. இப்போது இவை மூன்றும், அதாவது மையம், உள்ளுறை இயக்கம், முட்டை போன்றவை ஆகிய அனைத்தும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருப்பதால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி காண்பது மிக கடினமாகிறது. அனைத்துமே ஒன்றுபோல் அல்லது ஒன்றுடன் ஒன்று இணைந்தே உள்ளன. அவ்விடத்தின் நிறத்தை உதயகால சாம்பல் நிறத்திற்கு
ஒப்பிடலாம். இன்னும் சரியாகச் சொன்னால் அவை அந்நிறத்தின் மெல்லிய பிரதிபலிப்பு எனலாம். வேறு வகையில் சொன்னால் அந்நிறத்தின் சாராம்சத்தின் ஸ்தூல வெளிப்பாடே உதயகாலம் எனலாம். மீண்டும் விஷயத்திற்கு வரும்போது, முட்டை போன்று என்று மேலே விவரிக்கப்பட்டுள்ள ஒரு உயிரணுவானது ஒரு உலகத்தின் மாஸ்டராக விளங்கி பிரபஞ்சத்தின் அந்த பகுதிக்கு உயிரூட்டி அதை ஆள்கிறது. மையத்தைச் சுற்றி முட்டை போன்ற வடிவில் எத்தனை உயிரணுக்கள் இருக்கின்றனவோ அத்தனை உலகங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இந்த உயிரணுக்கள் கொண்டிருக்கும் சக்தியை பிளந்து ஒரு யோகி உபயோகிப்பாரானால் மக்கள் அணுகுண்டை மறந்துவிடலாம். இந்த சக்தியை பிளக்கும் திறன் அர்ஜுனனிடம் இருந்தது. அவனால் எந்த நேரத்திலும் இச்சக்தியை உபயோகப்படுத்தி அழிவை கொண்டு வர முடியும். ஆனால் அக்காலத்திய யுத்த நியதிகளின்படி எதிர்க்க முடியாத சக்திமிக்க ஆயுதத்தை யாரும் உபயோகிக்கலாகாது. ஆகவேதான் அர்ஜுனன் அதை உபயோகிக்கவில்லை. வரவிருந்த குருட்சேத்திர போர் பற்றி துரியோதனன் பீஷ்ம பிதாமகருடன் கலந்து ஆலோசித்த போது பீஷ்மரால் இது துரியோதனனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே தற்காலத்தில் அணுவை பிளந்து அணுசக்தி தயாரிப்பது என்பது உலகத்திற்கு இதுவரை தெரியாதிருந்த புதுமையானதொரு விஷயமல்ல. மேலும் இதைவிட பழமையான ஒரு சம்பவமும் எனக்கு வெளியிடப்பட்டது. இராமாயண காலத்தில் அனுமான் தனது மனோபலத்தால் இலங்கையை சுற்றியுள்ள கடல் நீரில் காணப்பட்ட ஒரு வகை எரிவாயு சக்தியை பயன்படுத்தி ராவணனது கோட்டையையும் நகரையும் எரித்தார். அந்த எரிவாயு சக்தி இன்னமும் அங்கிருக்கிறதா இல்லையா என்பதை தற்காலத்து விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முயலட்டும். அனுமான் தனது மனோபலத்தால் செய்ய முடிந்த இதைச் செய்ய மேலை நாட்டவர்களுக்கு கருவிகள் தேவைப்படுகின்றன. மையத்தைச் சுற்றியுள்ள சக்தியானது முட்டை வடிவில் தோன்றியவற்றுள் இருப்பதால் இவை மையத்தின் அங்கங்களே என்றும், அதனால் மையம் ஒரு கூடுபோல் ஆகிறது என்றும் மக்கள் ஆட்சேபிக்கக்கூடும். ஆனால் புரிந்து கொள்ளும் பொருட்டே ஸ்தூல வடிவ உதாரணம் மூலமாக இவை அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் தெளிவாக உணர வேண்டும். மையத்தைச் சுற்றி முட்டை போன்றவை சில இருப்பதில் சந்தேகமில்லைதான். ஒரு குறிப்பிட்ட முறையில் மிக துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி அல்லது உந்து விசை என அவற்றை நீங்கள் கூறலாம். மேற்கூறிய விதத்தில்தான் அவற்றை விளக்க இயலும். காந்த விசை துருவத்தின் உதாரணத்தைக் கொண்டு நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். காந்த மண்டலம், அதன் விசை அல்லது அது இயங்கும் திசைகளை பற்றி அறிந்து கொள்ள ஒரு காகிதம் அல்லது கண்ணாடி தட்டின் மீது இரும்பு தூள்களை தூவி அத்தட்டின் கீழ் ஒரு காந்தத்தை வைத்து லேசாக தட்டினால் இரும்பு தூள்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் தங்களை அமைத்து கொள்ளும். அவற்றை கலைத்துவிட்டு மீண்டும் தட்டினால் அவை முன்பிருந்த அதே வகையிலேயே வடிவமைத்து கொள்ளும். துருவத்தின் காந்த விசை செயல்படும் பாதையை அந்த வடிவம் குறிக்கிறது. ஆனால் துகள்கள் அமைத்த கோடுகளோ புள்ளிகளோ உண்மையிலேயே காந்த அலையோ அல்லது காந்த விசையோ அல்ல. காந்த அலை மற்றும் விசையை குறிப்பிட்டு காட்டவும் புரிந்து கொள்ளவும் மட்டுமே அவை உபயோகப்படுத்தப்பட்டன. அதேபோன்று மீன் முட்டையின் உதாரணமும் மையம் பராமரித்து வருகின்ற அதை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை விளக்குவதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இதன் விளைவாக சூரிய மண்டலம் மற்றும் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்துமே முழுமையடைகின்றன. ஆனால் அது முற்றிலும் வேறு விஷயம் என்பதால் அதை நான் இங்கு விவாதிக்கப் போவதில்லை. நேரம் கிடைத்தால் வேறு எங்காவது அதை பற்றி கூறுகிறேன். மற்ற எல்லாவற்றையும் விட மிக பெரிதான பிரகாசமான உயிரணு அல்லது முட்டை போன்றதொன்று இருக்கின்றது. அதனை தலைமை உயிரணு என்று அழைக்கலாம். தலைமை உயிரணுவானது நாம் வாழும் இவ்வுலகுடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்பட்டு அதை ஆள்கிறது. இந்த ஒரு காரணத்தால்தான் இவ்வுலகில் நாம் காணும் மகா புருஷர்களைப் போல்
ஏனைய உலகங்களில் எங்குமே காணப்படுவது இல்லை. நாம், அதாவது நம் உலகம், தலைமை உயிரணுவுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளோம். ஆகையால் தலைமை உயிரணு கொண்டிருக்கும் அதே சக்தியை கிட்டத்தட்ட நாமும் பெற்றிருக்கிறோம். சிருஷ்டியை பற்றிய உண்மையையும் நான் வெளிப்படுத்துகிறேன். சிருஷ்டி காலத்திற்கு முன்பு மையத்திற்கு அருகாமையிலும் அதனைச் சுற்றியும் உள்ளுறை இயக்கம் மட்டுமே இருந்தது. அதனுள் சிருஷ்டியை பற்றிய கருத்து க்ஷோப் இருந்தது. நீங்கள் அதை அசைவு, அதிர்வு, இயக்கம் என்று எப்படி வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம். சிருஷ்டி மற்றும் அதற்கு தேவையான அனைத்திற்கும் அதுவே காரணமாக இருந்தது. சிருஷ்டிக்கான காலம் வந்தபோது உள்ளுறை இயக்கத்தில் மறைந்து அல்லது உறங்கிக் கிடந்த அக்கருத்தானது கனிந்து மொத்த இயக்கத்தையும் கடைந்து ஒரு சக்தியை வெளிப்பாயச் செய்தது. அதிர்வுகள் நான் மேலே குறிப்பிட்டது போல் சக்தியை ஒன்று திரட்டி முட்டை போன்ற வடிவங்களை அல்லது உயிரணுக்களை உருவாக்கின. முதல் அதிர்வின் விளைவாக தலைமை உயிரணு உருவாயிற்று. அனைத்து சக்திகளும் ஒன்று திரண்டு உருவாகிய அது முழு வீரியத்துடன் மற்ற எல்லாவற்றையும் விட பெரிதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சக்தி ஆங்காங்கே குவிந்து உருவாகிய மற்ற முட்டைகள் அந்த அளவிற்கு பிரகாசமானதாக, சக்தி மிக்கதாக இருக்க முடியவில்லை. அதனை நன்றாக புரிந்து கொள்ள ஒரு பூவான வெடியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். முதலில் வெளிப்படும் பிரதான தீச்சுவாலை நேரடியாக முழு வீச்சுடன் வெளிவருகிறது. மற்றைய தீப்பொறிகள் அந்த அளவு விசையையோ அல்லது சக்தியையோ பெற்றிருப்பது இல்லை. ஆனால் அனைத்து தீப்பொறிகளும் சேர்ந்து ஒரு ஒளிமிக்க ஊற்றாக காட்சியளிக்கிறது. முட்டை வடிவில் தோன்றுபவற்றின் சாராம்சமாக தலைமை உயிரணு இருக்கிறது. மையத்தின் கீழ் இருப்பது ஜீவிதத்திற்கான அடிப்படை அல்லது சாராம்சம் என்பது போல் அத்துடன் தொடர்பு கொண்ட தலைமை உயிரணு எனப்படும் பெரிய அணுவிற்குள் எல்லா சிறிய அணுக்களும் சுருட்டி வைக்கப்படுகின்றன. அது மேலே நுரைகள் மிதந்து வரும் மகா சமுத்திரத்தின் ஒரு பெரும் துளி போன்றதாகும். வேறு வகையில் சொன்னால் அது இப்பெரும் துளியுடன் சம்பந்தப்பட்ட உலகங்களுக்கு எல்லாம் சக்தி பீடமாகும். இதே சக்தியை தலைமை உயிரணுவிலும் நீங்கள் காண்பீர்கள். அதன் ஆற்றல் மற்றைய அணுக்களுக்கும் பொருந்தும். இது முதல் அசைவு கடையப்பட்டதால் திரண்ட சத்தை போன்றது. விசேஷ மகா புருஷர் எப்போதும் இவ்வுலகில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இவ்வுலகில் பிறந்த மகான்கள் மூல அடித்தளத்திலிருந்து அதிர்வுகளின் வடிவில் மைய மண்டலத்தில் தங்களுக்கு கிடைக்கும் கட்டளைகளுக்கு ஏற்ப அவ்வப்பொழுது மற்ற உலகங்களையும் ஆட்சி செய்தார்கள். உண்மையில் மாற்றத்திற்காக கீழிறங்கி வந்திருப்பவர்தான் தற்போது மொத்த பிரபஞ்சத்திற்குமான ஒரே மகா புருஷர் ஆவார். எப்போது வேண்டுமானாலும் அவரால் தன் விருப்பத்திற்கு ஏற்ப சூட்சும ரூபத்தில் சூரியன் மற்றும் சந்திரனில் தோன்ற இயலும். நம் உலகத்தைத் தவிர இதர உலகங்களுக்கான வேலைகளையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். அத்தகைய மகா புருஷர் தனது ஸ்தூல சரீரத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே இருந்தாலும் கடவுளின் மொத்த சாம்ராஜ்யத்திலும் வியாபித்து இருப்பதை உங்கள் தொலைநோக்கு திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் காணலாம். இதை கற்பனை அல்லது கட்டுக்கதை என்று மக்கள் கருதக்கூடும். ஆனால் அவர்களது கருத்திலிருந்து நாம் முற்றிலும் மாறுபடுகிறோம். உண்மையில் அவர் இயற்கையின் பணியை உண்மையான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் மனிதனை தன் உருவில் படைத்தார் என்று பொதுவாக கருதப்படுகின்றது. உலகின் அனைத்து மதங்களும் தத்துவங்களும் விஞ்ஞானங்களும் இவ்விஷயத்தில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கின்றன. கடவுளும் மனிதனைப் போன்றே கை, கால்கள் போன்ற பல்வேறு அவயவங்களை உடையவர் என்று அதற்கு பொருளாகாது. உண்மையில் இயற்கையிடமுள்ள அனைத்து சக்திகளும் இயக்கங்களும் மனிதனிடமும் இருக்கிறது
என்பதையே அது குறிக்கிறது. உங்கள் தோற்றம் அன்பிற்குரியவரின் தோற்றத்தை ஒத்திருக்கிறது. உருவம், நிறம் மற்றும் அனைத்துமே அவரைப் போலவே இருக்கின்றன என்று ஒரு கவிஞர் கூறியிருக்கிறார். மனித சரீரத்தில் இந்த இடங்கள் எங்கிருக்கின்றன என்பதை நான் இப்போது கூறுகிறேன். நான் விளக்கிய மையமானது மனிதனின் மண்டையொட்டின் பின்புறம் ஆக்சிபிட்டல் ப்ராமினன்ஸ் எனப்படும் பிடரியில் அமைந்துள்ளது. இது படம் எண் 5 காட்டப்பட்டுள்ளது. உண்மையான சத்திய நிலையோடு மட்டுமே அது தொடர்பு உடையது. ஜீவிதத்தின் சாராம்சமான அது சரீரத்தின் பராமரிப்பிற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. அது தலைமுடியை விட மெல்லியதாகவும் கூழ் போன்றும் இருக்கும். அதன் நிறம் ஏற்கனவே மேலே கூறியபடி உதயகால சாம்பல் நிறத்தைப் போன்று அல்லது அதன் மெல்லிய பிரதிபலிப்பு போன்று இருக்கும். மையத்திற்கு அருகாமையில் உள்ளதாக மேலே விவரித்த முட்டை வடிவ உயிரணுக்கள் கூட இதன் அருகில் திட வடிவில் காணப்படுகின்றன. மையத்திற்கு அருகில் இருக்கும் தலைமை உயிரணுவுடன் அவற்றிற்கு தொடர்பு உள்ளது. இதை அனுபவபூர்வமாக மட்டுமே உணர அல்லது அறிய முடியும் என்பதாலும் வார்த்தைகளால் விளக்க முடியாது என்பதாலும் என்னால் இக்கருத்தை முழுமையாக சரியாக விளக்க முடியவில்லையோ என அஞ்சுகிறேன். என்னால் முடிந்த அளவிற்கு விவரித்து கூறிவிட்டேன். இவை எனது அனுபவம் அல்லது இயற்கையை நான் ஆராய்ந்ததன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டவை. என் மாஸ்டர் என்னை தயார்படுத்திய விதம் மற்றும் அவரது அருள் இவற்றால்தான் எனக்கு இந்த அகப்பார்வை சாத்தியமாயிற்று. நாம் கிட்டத்தட்ட பிரதான விஷயத்தை முடித்துவிட்டதனால் சரீரத்தில் மைய மண்டலத்திற்கு கீழே உள்ள வேறு ஒரு புள்ளியை இப்போது எடுத்துக்கொள்வோம். அது மையத்தின் பண்படாத ஒரு நிலையாகும். அது எதிர்ச்செயல் புரியும் ஒன்று. நான் அதை அழிவுக்கண் என்று கூறுகின்றேன். அது திறக்கப்பட்டால் அதனால் பெரும் அழிவு விளையக்கூடும். உலகம் சின்னாபின்னமாகி முற்றிலுமாக அழிந்து போகக்கூடும். அப்புள்ளி உண்மையில் எங்கு இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்தப் போவது இல்லை. ஏனெனில் பிரதான விஷயத்திற்கு அத்துடன் சம்பந்தம் எதுவும் இல்லை. மேலும் அதை வெளிப்படுத்த எனக்கு அனுமதியும் இல்லை. சுருக்கமாக என்றாலும் இந்த விஷயத்தை சாத்தியமான அளவிற்கு விவாதித்து விட்டேன். எனினும் விஷயத்தை முடிவிற்கு கொண்டுவர இந்த புள்ளியை பற்றி இன்னும் கொஞ்சம் கூறுகிறேன். மகாபாரத போரின் போது அப்போதைய தேவைக்கு ஏற்ப இந்த அழிவுக்கண் ஸ்ரீ கிருஷ்ணரால் போர்க்களத்தில் 18 நாட்களும் திறந்து வைக்கப்பட்டது. அது மீண்டும் ஒரு முறை திறக்கப்படும். ஸ்ரீ கிருஷ்ணர் மாற்றத்தை கொண்டுவர வந்திருந்தார். அக்காலகட்டத்தில் இருந்த சில சக்திகளால் சூழ்நிலை மிக மோசமாகிவிட்டதை அவர் கண்டார். இறுதியாக அவர் மகாபாரத போரை திட்டமிட்டார். போர் ஆரம்பிப்பதற்கு 24 வருடங்கள் முன்னரே அந்த தீய சக்திகளை அவர் தன் மனோசக்தியால் அழிக்கத் தொடங்கினார். மகாபாரத போருக்கான காலம் வந்தது. போர்க்களத்தில் வீரர்கள் நின்றிருந்தனர். அந்த இடத்தில் அவர் தன் அழிவுக் கண்ணை திறந்தார். அந்த அளவிற்கு மோசமாக இல்லாவிடினும் அதே போன்ற அறிகுறிகள் இப்போது மீண்டும் தெரிகின்றன. எங்கும் இருள் சூழ்ந்து உள்ளது. விஷசக்திகள் பிரபஞ்சத்திற்குள் நுழைந்துவிட்டன. உலகம் மாற்றத்தை விரும்புகிறது. அதற்கான வேலை இயற்கையால் யாரோ ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ராஜயோகத்தின் செயல்திறனை நான் காட்டியுள்ளேன். ஒருவரின் விதியை நிர்ணயிக்க வல்லது அது ஒன்றுதான். தன்னளவில் அதுவே முழுமையானது. பயிற்சியும் அனுபவமுமே அதனை வெளிப்படுத்த முடியும். கண்மூடித்தனமாக என்னை நம்பும்படி நான் சொல்லவில்லை. அதை சரியான விதத்தில் சிரத்தையுடன் பயிற்சி செய்து நீங்களாகவே விஷயங்களை அறிந்து கொள்ளும்படியாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். ராஜயோகத்தை பயிற்சி செய்ய வேறு வழிமுறைகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறை நல்ல பலனளிக்கும் என்று
நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற ஒருவரையே வாசகர்கள் நாட வேண்டும் என்பது என் அறிவுரையாகும். அதுபோன்ற மனிதரை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் என்றாலும் நிச்சயமாக இவ்வுலகில் அவர்கள் இல்லாமல் இல்லை. அவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிய வழியை நான் கூறுகின்றேன். அவர் சந்நியாசியாகட்டும் கிரகஸ்தனாகட்டும், அதுபோன்ற மனிதர் அருகில் நீங்கள் அமர்ந்தால் சுயத்தின் இயல்பு நிலையாகிய சாந்தி அங்கு மேலோங்கி இருப்பதை காண்பீர்கள். அந்நேரத்தில் நீங்கள் கவலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அவருடன் இருக்கும் வரை சத்தியத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருப்பீர்கள். பலன் தன்னிச்சையாக வருகிறது. அவர் எதுவும் செய்யாவிடினும் பலன் தன்னிச்சையாக விளைகிறது. ஆகவே நீங்கள் உண்மையிலேயே அது போன்ற மனிதரை தேட விரும்பினால் உங்கள் இதயத்தால் மட்டுமே உணர்ந்து உங்கள் மனநிலையை கவனிக்க வேண்டும். அவரோடு இருக்கும் வரை மனது அமைதியாக சாந்தமாக இருக்கிறது. எந்நேரமும் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் வெவ்வேறு சிந்தனைகள் அப்போது விலகிவிடுகின்றன. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும். மனதை எந்த விதத்திலும் வருத்தி கொள்ளக்கூடாது. அதில் கனத்தன்மை இருக்கலாகாது. ஏனெனில் மெஸ்மெரிசம், ஹிப்னாட்டிசம் போன்ற கீழ்மட்ட விஞ்ஞானங்களில் தேர்ச்சி பெற்றவர்களால் கூட சிந்தனைகளை விலக்கி மனதின் செயல்பாட்டை முழுவதுமாக நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், பின்னால் சொல்லப்பட்ட முறையில் மனதில் கனத்தன்மையும் மனதளவில் மற்றும் சரீர அளவில் களைப்பும் மந்தத்தன்மையும் உணரப்படும். ஆனால் முன்னதிலோ ஒருவர் மனதில் லகுத்தன்மையை உணர்வார். அதே சமயம் எங்கும் சாந்தி நிலவும். முதல் பார்வையில் உங்களால் இதனை அறிந்து கொள்ள முடியாமல் போகக்கூடும். அது சகஜம்தான். ஆனால் இந்த மனிதருடனான தொடர்பு நீடிக்கும்போது இவ்விஷயத்தில் தெளிவான குறிப்புகளும் அறிகுறிகளும் நிச்சயம் புலப்படும். இப்போதெல்லாம் இந்த விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சிகள் பொதுவாக உதாசீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. தெரிந்து கொள்ள மற்றும் தீர்வு காண வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் ஆழ்கடலில் மூழ்கி எழுபவரால் மட்டுமே முத்தை எடுக்க முடியும். முடிவுரை. எனது அனுபவம் அல்லது இயற்கையை ஆராய்ந்ததன் மூலம் நான் அறிந்து கொண்டவற்றை போதுமான அளவிற்கு விளக்கிவிட்டேன். இப்போது ஆன்மீக நாட்டமுடையவர்களுக்காக வெற்றியின் ரகசியத்தை வெளிப்படுத்த சில வார்த்தைகள் கூறுவேன். தியானம் ஆன்மீகத்தின் அடிப்படையாகும். உங்களது உண்மையான லட்சியத்தை முன்னிறுத்தி நீங்கள் தியானம் செய்தீர்களானால் இலக்கை நிச்சயம் சென்றடைவீர்கள். உண்மையான லட்சியத்தை நோக்கி இட்டுச் செல்லும் வழிமுறைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றைப் பற்றி வெவ்வேறு நூல்களில் போதுமான அளவிற்கு விவரிக்கப்பட்டிருக்கின்றன. சரியாக வழிநடத்தப்படும் பட்சத்தில் லட்சியத்தை அடைய நமக்கு உதவுவதற்கு புற சக்திகளும் உள்ளன. கீழை நாட்டு ஞானிகள் உணவு விஷயத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள். உணவு சரியான முறையில் சுத்தமாக சமைக்கப்படுதல் வேண்டும். இவ்விஷயம் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. அதுவே சாத்வீக உணவாக இருந்து இறைவனின் மீதான நிலையான நினைவுடன் சமைக்கப்பட்டால் அதன் பலன் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். மேலும் கடவுள் மீது தியானம் செய்தவாறு உண்ணப்பட்டால் அது அனைத்து வகையான ஆன்மீக நோய்களையும் குணப்படுத்தி நம் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் அகற்றிவிடும். நம் புத்தகங்களில் அதைப்பற்றி ஏற்கனவே போதிய அளவிற்கு கூறப்பட்டிருப்பதனால் அதைப்பற்றி நான் அதிகமாக சொல்லத் தேவையில்லை. ஆனால் உண்மையிலேயே முக்கியமானதாகிய உணவின் சுகாதார மற்றும் ஆன்மீக அடிப்படைகளை
முற்றிலும் புறக்கணித்துவிட்டு குறிப்பிட்ட சாதிக்காரரைத் தவிர மற்றவர் அவர் மிக நல்லவராகவும் பக்தியுடையவராகவும் மற்றும் ஆன்மீகத்தில் உயர்ந்தவராகவும் இருந்தாலும் கூட தொட்டுவிட்டதால் உணவு மாசுபட்டு போய்விட்டது என்றெல்லாம் மனம் போனபடி நாம் எண்ணலாகாது. இந்துக்கள் இவ்விஷயத்தில் போதிய அளவிற்கு அனுபவப்பட்டு விட்டதால் இன்றைய உணவுக் கொள்கையானது சமுதாய நோக்கோ ஆன்மீக நோக்கோ உடையதல்ல என்பதை அவர்கள் இப்போது உணர வேண்டும். எனது கருத்தை ஆதரிக்கும் வகையில் ஆன்மீக விஷயங்களில் மிகச்சிறந்த நிபுணராக விளங்கிய சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைகளை கீழே கொடுக்கிறேன். மதத்தின் உன்னத உண்மைகள் ஆன்மீகம் எனும் சூரிய வெளிச்சத்திற்கு என்றாவது வரும் என்ற நம்பிக்கைக்கே இடமில்லாத வகையில் நமது பல சமயப் பிரிவுகளின் மட்டுமீறிய அர்த்தமற்ற வெறித்தனமானது மதத்தை முழுமையாக சமையற்கூடத்திற்கு தள்ளிவிட்டிருக்கிறது. முற்றிலும் உலகாயுதமான அவர்களது வாதம் விசித்திரமானது. அது ஞானமும் இல்லை, கர்மாவும் இல்லை, பக்தியும் இல்லை. அது ஒரு வகையான வினோதமான பைத்தியக்காரத்தனம். அதிலேயே தங்களை ஆழ்த்திக் கொள்பவர்கள் பிரம்மலோகத்தை விட அநேகமாக மனநோய் காப்பகத்திற்கே செல்வார்கள். பயிற்சியின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் மற்றவர்களது உணர்வுகள் மற்றும் இதயங்கள் புண்படாதவாறு தங்கள் எண்ணம், சொல் மற்றும் செயல்களில் கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது மற்றொரு விஷயமாகும். அவ்வாறு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாவிடில் அவர் தன் இதயத்தையே கெடுத்துக் கொள்கிறார். எதிர்விளைவு அவர் அறியாமல் அவரை பாதிக்கிறது. அடுத்த விஷயம் என்னவெனில், அவர் எதையும் ஆக்கப்பூர்வமாக அணுகும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தன் லட்சியத்தை அடைய முடியாது என்ற உணர்விற்கு எக்காரணம் கொண்டும் ஆட்படலாகாது. இதற்கு இரும்பை ஒத்த மனோபலம் அவசியமாகிறது. முன்னேற்றப் பாதைக்கு பெரும் தடங்கலாக இருக்கும் மனத்தளர்ச்சிக்கு அவர் ஒருபோதும் இடமளிக்கலாகாது. பொதுவாக மக்கள் அதை மிகவும் கடினமானதாகவும் சிக்கலானதாகவும் நினைப்பதே ஆன்மீகத் துறையில் மனத்தளர்ச்சிக்கான காரணமாகும். அது உண்மையில் நாம் சுலபமாக அடையக்கூடிய ஒரு எளிய விஷயமே ஆகும். இந்த எளிய விஷயத்தை அடைய இதுவரை உபயோகப்படுத்தப்பட்ட கடுமையான வழிமுறைகளே உண்மையில் இதை சிக்கலானதாகவும் குழப்பமானதாகவும் ஆக்கிவிட்டன. ஒரு உதாரணம் இதை தெளிவாக்கும். நீங்கள் கீழே விழுந்த ஒரு ஊசியை எடுக்க விரும்புகிறீர்கள். உங்கள் விரல்களால் அதை எடுப்பது மிகவும் சுலபம். ஆனால் அதற்கு பதிலாக பளுதூக்கும் இயந்திரத்தையோ அல்லது வேறு ஏதாவது சிக்கலான இயந்திரத்தையோ நீங்கள் பயன்படுத்தினால் அதை எடுப்பது மிகவும் கடினமாகிவிடும். மேலும் உங்களது முயற்சி தோல்வியடையவும் கூடும். எளிமையான சத்திய நிலையை அடைய கடினமான சிக்கலான வழிமுறைகளை கையாளும் போதும் அதுதான் நடக்கிறது. ஆன்மீகத் துறையில் சொல்லப்போனால் மக்கள் பளுதூக்கும் இயந்திரத்தால் ஊசியை எடுக்க முயற்சி செய்கின்றனர். அந்த தப்பெண்ணத்தை போக்கிவிட்டால் மனத்தளர்ச்சி முழுமையாக அகன்றுவிடும். பூரணத்துவம் அடைந்த மற்றும் டிரான்ஸ்மிஷன் திறனை தன்னுள் கொண்ட ஒரு மாஸ்டரது சக்தியின் ஆதரவின் கீழ் இதயத்தின் மீது தியானம் செய்வதை நாம் வலியுறுத்துகிறோம். அதுதான் நமது வழி. அத்தகைய மாஸ்டர் நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை நீக்குகிறார். ஆன்மீக அலைகள் மாஸ்டரிடமிருந்து நமது இதயத்திற்குள் தொடர்ந்து பாய்ந்து நாளுக்கு நாள் நம்மை அமைதிப்படுத்துகிறது. நாம் தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கிவிட்டால் நாம் விரும்பும் அந்த உள்ளார்ந்த பொருளுடன் தொடர்பு கொள்கிறோம். பக்தி ஸ்ரத்தை நம் திறனை வளர்த்து வழியை சுலபமாக்குகிறது என்பது உண்மைதான். அந்த உன்னதமான சக்திக்கு நமது இதயம் இலக்காகும் பட்சத்தில் நாம் உள்ளார்ந்து விரிவடைய ஆரம்பிக்கிறோம். அதன் விளைவாக காலப்போக்கில் இறைவனின் சாம்ராஜ்யம் முழுவதிலும் நாம் விரிவடைந்து இருப்பதைக் காண்கிறோம். மைய மண்டலத்தின் நடுவில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவர்களைப் பற்றித்தான் நான் பேசுகிறேன். அதுபோன்ற மனிதர்
தனது சங்கல்ப சக்தியால் செய்யக்கூடியதை மற்றவர்கள் ஆயுதங்களைக் கொண்டு கூட செய்ய முடியாது. லௌகீகவாதிகள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் கண்ணோட்டத்தில் உலகம் மிகவும் குறுகியது. மக்களிடம் அகப்பார்வை திறன் இல்லாததால் நாய் குரைப்பதாக நினைத்து இதை அலட்சியமாக எடுத்துக் கொள்ளலாம். இதற்கு முன் விளக்கிய அத்தகைய மகா புருஷரானவர் யாருக்கும் நண்பரும் அல்லர், எதிரியும் அல்லர். தனது செயல்பாடுகளில் எப்போதுமே அவர் சமநிலையில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் சமநிலையை இழப்பது இல்லை. அவர் எக்காரணத்தினாலாவது ஒரு கணமேனும் சமநிலை இழந்தால் சுற்றுப்புற சூழ்நிலையில் குழப்பமும் இருளும் விளையும். இன்னும் சற்று நேரம் அது தொடர்ந்தால் மக்களின் இருண்ட இதயங்கள் இடிந்து போகும். இந்நிலையில் அனைத்து செயல்பாடுகளும் நின்றுவிடுகின்றன. செயல்கள் தன்னிச்சையாகின்றன. ஆனால் செயல்பாடுகள் அப்படியே தொடர்ந்தால் வாழ்வின் தீர்வு அடையப்படுவது இல்லை. விடுதலையை நோக்கிய நமது பயணத்தில் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் வண்ணங்களைக் கொண்ட பலவித சக்கரங்களை நாம் கடக்கிறோம். அவை அனைத்தும் இதய மண்டலத்தில் இருக்கின்றன. அதற்கு மேல் இருக்கும் நிலையானது நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த நிலைகளில் இருந்து வேறுபடுகின்றது. சக்கரங்கள் அனைத்தும் போய்விடுகின்றன. பாதையில் நீங்கள் மேலும் முன்னேறும்போது அந்த கட்டமைப்பு தகர்ந்து விடுகின்றது. திறன்படைத்த மாஸ்டர் ஒருவரின் கீழ் தியானம் செய்யும்போது விஷயம் எளிதில் அடையக்கூடியதாக ஆகிறது. லட்சியத்தை அடைவதற்கான திட சித்தமும் நிலையான தவிப்பும் ஏக்கமும் வெற்றியை சுலபமாக்குகின்றன. யோகிகள் அறிந்திருந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் முதன்முதலாக ராஜயோகத்தில் பக்தியை புகுத்தியிருந்தார். ஏனெனில் நிலையற்ற வாழ்க்கைக்கான காலகட்டம் நெருங்குவதை அவர் அறிந்திருந்தார். தத்துவ விளக்கங்களுக்கும் பயிற்சிக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. ஒரே விஷயத்தை நான் இரவு பகலாகச் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதனால் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கலாம் என்பதைத் தவிர வேறு எவ்வித பலனும் இருக்காது. அதுகூட தற்காலிகமாகத்தான். ஆன்மீகத் துறையில் பற்றுறுதி மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாருங்கள். சொந்த கற்பனை கருத்துக்களை ஒதுக்கிவிட்டு பயிற்சிக்கு தயாராகுங்கள். நூல்களை திரும்பத் திரும்ப படித்தால் ஆன்மீகத்தில் நிபுணராகிவிடலாம் என்ற கற்பனையில் நீங்கள் உழல்வதை நான் விரும்பவில்லை. அவ்வாறு படிப்பதனால் நீங்கள் தத்துவவாதியாகவோ பண்டிதராகவோ ஆகலாம். ஆனால் பக்தி மற்றும் அன்புடன் உண்மையாக பயிற்சி செய்யாமல் நீங்கள் ஒரு யோகி ஆக முடியாது. அனுபவத்தில் பெறக்கூடிய ஒன்றை வார்த்தைகளில் கூறுவது என்பது மிக கடினமானது. இது நீங்கள் பல முறை கோதுமையை சாப்பிட்டிருந்தாலும் அதன் சுவையை உங்களால் விவரிக்க முடியாது என்பதைப் போன்றது. மேலே கூறப்பட்டவற்றின் உண்மை நிலையை மக்கள் கண்டறியக்கூடிய நாள் உதயமாகட்டும்.